காலை வணக்கம். அதாவது சீனிவாசன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது குப்பையை பத்தி சொன்னாருங்க. எனக்கு அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் தான் பார்த்தேன். அதாவது திருமணமான தம்பதிகள் 20 வருஷம் ஆச்சு, 2 பேருக்குள்ளார கருத்து வேறுபாடு, சண்டை போட்டுக்கிறாங்க கணவனும் மனைவியும். குடும்ப தலைவி கணவனை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை, 20 வருஷமா உங்ககிட்ட குடும்ப தலைவியே குப்பைக்கு சமன் சொல்லும் போது அந்த குப்பைக்கு நாங்களாவது மரியாதை கொடுக்க வேண்டாமா? இதுல அந்த குப்பையை நினைக்காம ஒரு மூலப்பொருளா நினைச்சு அதுக்காக செய்யலாம் அப்படின்ற ஒரு நினைச்சுதான் இந்த கல்லூரி எனக்கு அந்த காலத்துல இங்க படிச்ச, அதாவது பிஹெச்டிக்காக நான் இங்கதான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். 83 நான் இங்க பிஹெச்டி முடிச்ச பிறகு எனக்கு என்னுடைய ஆசிரியர் டாக்டர் மூர்த்தி இருந்தார், ப்ரொஃபசர் மூர்த்தி, விலங்கியல் துறையில். அதுக்கப்புறம் பல தடவை இங்க இதே மேடையில இருந்து லெக்சர் கொடுத்துருக்கிறேன். நான் லெக்சர் கொடுக்க வந்தேன்னா எப்போதும் அவர் இந்த பெண்மணி உட்கார்ந்துருக்கிறாங்க, இந்த சீட்ல தான் உட்கார்வார். அவர் கண்டிப்பா கேட்பாரு. அவர் மறைந்த பிறகு அவருடைய அஞ்சலி ஞாபகத்தை ஒரு நிகழ்வுக்கு சொன்னேன், மீண்டும் இந்த ஹாலில் நான் வரமாட்டேன் இந்த காலேஜுக்காக. இன்னைக்கு பூலக நண்பருக்காக திரும்பி வர வேண்டியிருக்கேன். நாளைக்கு நான் அவருடைய ஞாபகம் நிறைய வரும். ஒரு சிறந்த மனிதர், ரொம்ப சிறந்த மனிதர். அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டது எப்படி ஹவு டு பி எ சூப்பர்வைசர். நாங்கள் மாணவர்களாக சேர்ந்து பழக்கம். இன்றைக்கு பிஹெச்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா வாங்கி பழக்கமா இருக்கு ஆசிரியர்களுக்கு. அது மாறணும். 83 ஐயா இருக்கு, ஞாபகம் இருக்கும், நம்மாழ்வார் ஐயாவுக்கு கோட்டையத்துல சேஃப்ங்கிற ஒரு நிகழ்வு, சேஃப் அலையன்ஸ் ஃபார் ஃபார்ம் அண்ட் என்வாயன்மெண்ட். அது அன்னைக்கு ஒரு காலையில 9 மணிக்கு கூட்டம் நடக்கணும், ஒரு ஆளும் வரல. இங்க அங்க போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு 11:30-12 மணிக்கு 8 பேரை வச்சு இயற்கை விவசாயத்தை பத்தி பேசணும். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, இன்ஃபார்ம் பண்ண உடனே நிறைய பேர் வராங்க, இயற்கையை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கும் போதுதான் டீகாலனைசிங் அவர் யூனிவர்சிட்டிஸ், இது ரொம்ப முக்கியம். நமக்கு டீகாலனைசிங் அவர் யூனிவர்சிட்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் we have to think about. இதை பற்றி தான் பல நிகழ்வுகள் இருக்கு. லைஃப் ஆன் த லேண்ட் அப்படின்ட்டு ஒரு புதிய சிலபஸை உருவாகி இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். உங்களுக்கு யாராவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எனக்கு இமெயில் அனுப்புங்க, நான் அட்டாச்மெண்ட் போட்டு அனுப்புகிறேன். இதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் பெருமையாக நான் சொல்ல வேண்டியது, என்னுடைய துறையில், அதாவது நம்ம புதுக்கல்லூரியில் உயிர் தொழில்நுட்பவியல் துறையில் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கம்பல்சரி பேப்பர் அவங்க பாரம்பரிய விவசாயத்தை பற்றி படிச்சு தான் ஆகணும். பஞ்சகாவியா, குணப்பசேலா, இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு கொண்டு அதெல்லாம் கொடுத்துட்டு வரோம். பிகாஸ் we are autonomous. இதுல பார்க்கும்போது தான் இந்த ஒரு புத்தகம் ஒண்ணு வெளியே வச்சிருக்கு, நல்ல புத்தகமா தெரியுது. உணவே மருந்துன்னு போட்டிருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, உணவே மருந்து, ஆனா இன்றைக்கு மரபு மாற்றப்பட்ட விதைகள் உணவில் மருந்து கொண்டு வராங்க. நமக்கு உணவில் மருந்து தேவையில்ல, உணவே மருந்து தான் நமக்கு முக்கியம். அதுல வினோபாஜியை பற்றி அம்மா அவர்கள் சிறப்பா பேசும்போது அவருடைய ஞாபகத்தை எனக்கு ஞாபகம் ஒரே ஒரு வார்த்தை, கேட்கர் அப்படின்ற நீம் பத்தி நிறைய வேலை செஞ்சார் பூனால இருந்து. அவருடைய கருத்து அவர் பேசிட்டு இருக்கும் போது வினோபாஜி கிட்ட போய் சொன்னாராம், அந்த மாதிரி வேம்பை நாங்க நல்லா மக்களுக்கு கொண்டு போகணும், அதனால ஒரு நீம் கமிஷன், எப்படி காதி கமிஷன் இருந்தோ அந்த மாதிரி ஒரு நீம் கமிஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கேத்கர்ஜி சொன்னார், இவர் வினோபாஜி சொன்னாரா, கேத்கர் டோன்ட் ஸ்டார்ட் எ நீம் கமிஷன், ஸ்டார்ட் நீம் விஷன் அப்படின்னா. ஏன் சார் அப்படின்னாங்க, கமிஷன் ஆரம்பிச்சுன்னா கமிஷன்ல போய் முடியும் அப்படின்னு அப்பவே சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகள் அவர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை ஐயா கிட்ட நான் நம்மாழ்வார் சகோதரர் நம்மாழ்வார் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி நோயாளியோட எப்படி இருக்க கத்துக்கிட்டாரு அப்படின்ற, நோயோட எப்படி கத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி, அதாவது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணா ஹவு நாட் டு பி எ பேஷண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அதுக்கு நான் முக்கியமா சொல்றது ஒரே ஒரு வார்த்தை, இன்றையிலிருந்து தயவு செய்து இந்த மெசேஜ் மட்டும் நான் எல்லாருமே கொடுத்துட்டு வரேன். எவ்ரி டே ப்ளீஸ் செல்யூட் அவர் நேஷனல் பிளாக். தேசிய கொடியை தினசரி நீங்க செல்யூட் செய்யணும். தினசரி ஒவ்வொரு வீட்டிலையும் உங்களுடைய சமையல் அறையிலேயாவது தேசிய கொடியை ஒட்டி வைங்க. தேசிய கொடியில மேல இருக்கிற வர்ணம் என்னங்க? saffron color. In every day's food, please include some vegetable or fruit which is of that color. அது பப்பாளியா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு கேரட்டா இருக்கட்டும், எல்லா கேரோட்டின் பிக்மெண்ட்ஸ் அதுல அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. எங்களுக்கு இந்த கோல்டன் ரைஸ் எங்களுக்கு தேவை. அடுத்த கலர்
வெள்ளை. இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியமான பிரச்சனை இருக்குது ஆஸ்டியோபோரோசிஸ். அவங்களுக்கு தேவை கால்சியம். கண்டிப்பாக பாலை சேர்த்துக்கணும், கொஞ்சம் அளவு கார்போஹைட்ரேட்டை சேர்த்துக்கணும். கீழே இருக்கிற வர்ணம் பச்சை, பச்சை காய்கறிகளை சேர்த்துக்கணும். நீங்க நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்ல போய் இன்னைக்கு என்ன சப்ஜி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பன்னீர் இருக்குங்கிறான். பன்னீர் இஸ் நாட் எ காய்கறி. பன்னீர் கேன் பி எ வெஜிடேரியன் பட் நாட் எ வெஜிடபிள். பச்சை காய்கறியில் இருக்கிற மாதிரி நியூட்ரியன்ஸ், ஃபைபர், அந்த மாதிரி குவாலிட்டி வேற எதுலையுமே கிடையாது. இந்த 3 வர்ணங்கள். நடுவில் இருக்கிற சக்கரம் நீல கலர். நல்ல தண்ணி தினசரி குடிக்கணும். அதுல எத்தனை கோடு இருக்குங்க? அந்த 24 மணி நேரத்துல இந்த 4 வர்ணத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்களுக்கு எந்த வியாதியும் தேவையில்ல, எங்களுக்கு மற்ற ஊருடைய நாட்டுடைய எங்களுக்கு உணவும் தேவை. நான் இதில் வந்து I don't want to give a lecture, but I would like to have this session go on. என்னுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, குறிஞ்சியில வந்து வழக்கறிஞர் முருகவேல், வேலூர் சீனிவாசன், தேநீர் 5 மினிட்ஸ்ல முடிஞ்சது எந்த ஒரு சரித்திரமே கிடையாது. அப்படி ஒரு சரித்திரத்தை இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க விரும்புறீங்கன்னா தயவு செய்து தேநீர் முடிச்சிட்டு ஒரு 11:30 மணிக்கு உள்ளார வந்துருங்க. நாங்க ஆரம்பிச்சிடும் நிகழ்வு. Have a break, come back in about 5 to 7 minutes, please. Thank you. வழக்கறிஞர் முருகவேல். நான் வந்து ஒரு ரொம்ப தீராத ஒரு ஆர்வம். அந்த மலைக்கு போறது, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், எல்லா இடத்துலையும் பச்சை பசையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மழை மேல ரொம்ப ஒரு பெரிய அன்பு. அங்கே போறதை வந்து இந்த மக்கள் விரும்புறதையும் நான் வந்து அடிக்கடி பார்த்துருக்கேன். அப்புறம் இப்போ வந்து அந்த ஆர்வம்ங்கிறது வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, மலைகளோட இயற்கை அமைப்பு வந்து நம்ம பாதுகாக்கணும், மலைகளோட சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நோக்கி ஒரு அடுத்த கட்டமான ஒரு டெவலப்மெண்ட் வந்து வந்திருக்கு. நான் பேச போறது வந்து இதை பத்தி தான். இப்போ மலைகளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். மலைகளில் வந்து காடுகள் வந்து அழிக்கப்பட்டு இருக்கு. ரொம்ப மோசமான நிலைமை வந்து அங்கே இருந்துட்டு இருக்கு. அதை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோங்கிற பொறுப்புணர்ச்சி எல்லாத்துக்கும் வந்திருக்குதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்லதுதான். உண்மையிலேயே வந்து சூழல் வந்து அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து உண்மைதான். ஒரு உதாரணத்துக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த கோயம்புத்தூரை ஒட்டி மருதமலை அடிவாரத்தில் பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பிரிவு, உயர் மத்திய வர்க்கத்தை சேர்ந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து வீடு வாங்கி அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, இந்த மாதிரியான கற்பனைகளோட தான் அங்கே போனாங்க. இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, காலையில 6 மணிக்கு வாக்கிங் போகணும் அப்படின்னா காட்டுப்படி அங்க இருக்கான்னு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நிலைமை. இது வந்து சர்வசாதாரணமான ஒரு பேச்சு. தினமும் கோயம்புத்தூர்ல வந்து பேப்பர்ல ஏதோ ஒரு இடத்துல யானை வருது, யானை, அவங்க பேப்பர்ல அப்படிதான் எழுதுறாங்க, யானையோட அட்டகாசம், வனவிலங்குகளின் தாக்குதல், அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா திருப்பியும் வந்து காடுகள் அழியுது, காடுகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி காடுகளை வந்து அழிச்சது யார், அந்த காடுகள் வந்து உண்மையிலே யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அது மேலே நம்மளோட கவனத்தை வந்து குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மலைகளுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சென்னையை சுற்றி இருக்கிற அந்த பெண்ணார் ரீஜன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்மள வந்து பெரும்பாலானவர்களுக்கு வந்து தெரியும், பழைய கற்காலம் தமிழ்நாட்டில் பழைய கற்காலம் இருந்த ஒரே பகுதி வந்து பெண்ணார் ரீஜன் தான். பெண்ணார் நிலப்பரப்பு வடபெண்ணை தென்பெண்ணை நதிகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பரப்பு. சென்னைக்கு வந்து வடக்கையும் மேற்கையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க வந்து கிமு 5 லட்சத்துல இருந்து கிமு 3000 வரைக்கும் பழைய கற்காலம் வந்து நிலவிட்டு இருந்தது. பழைய கற்கால மனிதர்கள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சென்னை மியூசியத்துல வந்து அது சம்பந்தமான எக்கச்சக்கமான ஆதாரங்களை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். என்னன்னா, பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்தின குரூடான கற்கருவிகள், இது மாதிரி நிறைய. அதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த பகுதிகளை வந்து நியூக்ளியர் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கருப்பகுதிகள். மனித இனம் வந்து மனிதனா வாழ தொடங்கி வரலாற்றுல அடுத்த கட்டத்துக்கு போக தொடங்கின இடைக்கட்டத்தில் இருந்த பகுதிகள் வந்து நியூக்ளியர் ரீஜன்ஸ், அதாவது கருப்பகுதிகள் சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு கருப்பகுதி தான் இது. ஏன் வந்து இந்த பெண்ணார் ரீஜன்ல வந்து அந்த பழைய கற்கால மனிதன் வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து ஒரு விளக்கம் இருக்குது. என்னன்னா, பெண்ணார் பகுதி வந்து காவிரி மாதிரியான ஒரு சதுப்பு நில பகுதி இல்லை. இப்போ காவிரிக்கு கரை எடுக்கிறதுக்கு முன்னாடி
காவிரி வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு சதுப்பு நில பகுதி. பெரும்பாலும் எப்ப வேணாலும் வந்து வெள்ளம் வரும். மீதி இருக்கிற பகுதியில் இப்ப கூட குடியக்கரையில நம்ம வந்து பார்க்கலாம், நிறைய மார்ஷ் லேண்ட் இருக்கிற ஒரு பகுதி. அது வந்து மனிதன் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு பகுதி. ஆனா இந்த பெண்ணார் பகுதி வந்து என்னன்னா நீண்ட வந்து புல்வெளிகள், சின்ன சின்ன காடுகள், அதுல வந்து உணவுக்கு தேவையான விலங்குகள், அதே மாதிரி கிழங்குகள், இது மாதிரிலாம் நிறைய கிடைச்ச ஒரு பகுதி தான் அந்த பெண்ணார் நிலப்பகுதி. அதனால அங்கிருந்து வாழ்ந்தா அங்கிருந்து தென்னகம் முழுக்க வந்து மனிதன் வந்து விரிந்து பரவனா, எல்லா இடத்துலையும் வந்து பரவனா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய வரலாறு. அதுக்கப்புறம் வந்து தாமிரபரணி, அதுக்கப்புறம் மதுரை, தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி மனித நாகரிகம் வந்து வளர்ந்து போயிட்டு இருக்குது. ஆனா ஒண்ணு வந்து நம்ம பார்க்கலாம், என்னன்னா அந்த பேலியோலித்திக் ஏஜஸ் இருந்த அந்த பழைய கற்கால மனிதன் வாழ்ந்த நிலப்பரப்பு இன்னைக்கு அங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. அதோட ஒரு சின்ன இது கூட கிடையாது, கொஞ்சம் கூட வந்து இல்லை. நம்ம வந்து கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த காலத்துல இருந்த பெண்ணாரங்கரை வந்து இன்னைக்கு இருக்காங்க, நம்ம நினைச்சே பார்க்க முடியாதுதான் இருக்கு. அந்த காலத்துல இருந்த ஆதிச்சநல்லூர் இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. அன்னைக்கு இருந்த ஆதிச்சநல்லூர் வேற, இன்னைக்கு இருந்த காவிரிக்கு வந்து சோழர்களால கரை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காவிரி கரை வேற, காவிரி டெல்டா வேற, இன்னைக்கு இருக்கிற காவிரி டெல்டா வந்து சுத்தமா வந்து வேற, கரை எடுத்த பின்னாடி இருந்த டெல்டா வந்து வேற. என்ன காரணம் அப்படின்னா மனித இனம் வந்து தொடர்ந்து வந்து வளருது. புதிய கற்காலம் வருது, புதிய கற்காலம் மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க, இரும்பு. அதுக்கு அடுத்து வந்து இன்வேரியபிளி மனிதன் ஒரு இடத்துல நிறைய தங்கி விவசாயம் பண்றான். அந்த விவசாயம் வந்து தவிர்க்க முடியாத, நான் அதை பத்தி பேசல, தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அது வந்து தனி உடைமையும் பின்னாடி சாதியத்தை அடிப்படையாக கொண்ட நிலப்பிரபுத்துவத்தை நோக்கி வந்து போகுது. மனிதனுடைய அந்த தீராத பேராசை வந்து மேலும் மேலும் நிலங்கள், மேலும் மேலும் இயற்கை வளங்கள், மேலும் மேலும் வந்து அடிமைகள், உழைப்பதற்கான ஒரு வீடு, வீட்டுக்கு வந்து மாளிகை, அப்புறம் அரண் சூழ்ந்த அரண்மனை, இப்படி மனுஷன் வந்து இந்த ஆற்றங்கரை பகுதிகளில் தங்கி நிலை கொண்ட மனிதன் வந்து மலைகளை நோக்கி ஒரு ஒரு ஃபீவரிஷா, ஒரு ஜுர வேகத்துல, ஒரு வெறி பிடிச்ச வேகத்துல வந்து அவன் தொடர்ந்து போயிட்டே இருந்தான். இது வந்து மலைகளோட அடிவானம் வரைக்கும் வந்து நின்றுச்சு. இப்ப நீங்க வந்து கோவை பகுதியிலையும் நீலகிரி பகுதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான கோயில்கள் வந்து மலைகளை ஒட்டியே இருக்கும். மலைக்கு வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும், பேரூர், காரமடை, மலைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வள்ளியூர்காவு, இந்த மாதிரியான கோயில்கள் வந்து மலை ஒட்டியே இருக்கும். அது வரைக்கும் அந்த நாகரிகம் வந்து அதோட நின்றுச்சு. அதுக்கு மேல வந்து போகவே கிடையாது. என்ன காரணம்னா இயற்கை சூழல்கள். அதுக்கு மேல போகிறதுக்கு வந்து வேற விதமான கருவிகள் தேவைப்பட்டுச்சு, வேற படுமோசமான பருவநிலைகள் இருந்தது, அதுக்கான கருவிகள், இப்படி பல்வேறு காரணங்கள்னால இந்த சோக்கால் இந்த நாகரிகம் வந்து மலை அடிவாரங்களோட வந்து நின்றுச்சு. ஆனா இன்னைக்கும் ஒரு 7-8,000 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லாட்டி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது வந்து பேலியோலித்திக் ஏஜ்ல இருந்ததை போன்ற இயற்கை அமைப்புகளை கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுட்டு இருக்கிற பகுதிகள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிற குறிஞ்சி பகுதிகள், மலைப்பகுதிகள் தான். பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய அந்த பகுதிகள் தான். அந்த பகுதியும் பெரும்பாலும் சூறையாடப்பட்டா கூட இன்னைக்கும் கொஞ்சம் அதுல வந்து மீதி இருக்கு. ஏன் மீதி இருக்கு அப்படின்னு சொன்னா, மறுக்கவே முடியாத ஒரு காரணம் என்னன்னா, அந்த மலையில வாழ்ந்த மக்கள், நம்ம ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, மனிதன் காலடிப்படாத நிலம் அப்படின்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒரு அங்குல நிலத்தை கூட காட்ட முடியாது. மலைகளோட அத்தனை பகுதிகளிலையும் நீங்க வந்து டால்மன்ஸ் அப்படிங்கிற பழங்குடி மக்களோட புதைகுழிகளை வந்து பார்க்கலாம். நிறைய உடச்சு தூக்கி போட்டாங்கன்னா கூட ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, பார்க்கலாம். சிதைந்து போன நகரங்களை வந்து பார்க்கலாம், குகை ஓவியங்களை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கருக்கியூர் அப்படிங்கிற இடத்துல குகை ஓவியம் மிகப்பெரிய ஒரு பிராடான ஒரு கேன்வாஸ்ல அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை காணக்கூடிய ஒரு குகை ஓவியம் வந்து இருக்கு. அங்க போகணும் அப்படின்னு சொன்னா காட்டுக்குள்ள 4 கிலோமீட்டர், மிக அடர்ந்த காடு, சூரிய ஒளி கூட வராத காட்டுக்குள்ள 4 கிலோமீட்டர் தூரம், 4 மணி நேரம், 4 கிலோமீட்டர் தப்பா சொல்றேன், 4 மணி நேரம் வந்து மலைகள்ல வந்து நம்ம நடந்து போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். எல்லா இடத்துலயும் வந்து அப்படியே பொக்கிஷங்களா இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னும் தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. காடுகள் அங்க வந்து இந்த காடு இயற்கை அமைப்பு அப்படிங்கிற இந்த காடு அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் சொல்லணும். காடு அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரு பார்வை என்ன அப்படின்னா, ஒரே மரமா இருக்கும், அந்த பகுதிகள் முழுக்க ஒரே மரமா இருக்கும். இது சூரிய ஒளி கூட வந்து போதாது,
இதுதான் வந்து காடு, இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா வந்து நீலகிரி மலைகளோட இயற்கை அமைப்புல, மேற்கு தொடர்ச்சி மலைகளோட இயற்கை அமைப்புல காடுங்கிறது அது கிடையாது. மலை உச்சிகளில் இருக்கிற புல்வெளிகள், கீழே இருக்கிற மேய்ச்சல் நிலங்கள், அந்த சரிவுகளில் வந்து அடர்ந்திருக்கிற காடுகள், இதுதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் சோலைக்காடு அப்படின்னு சொல்ற ஒரு இது கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறதுக்கும் இந்த காடுகள் மிஞ்சி இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அங்க வாழ்ந்த மக்கள், அந்த மக்களுக்கும் அந்த காடுகளுக்கும் இருந்த இந்த ஒரு ஆன்மீகமான பிணைப்பு, இந்த காடுகளால அவங்க கொண்டிருந்த அவங்களுடைய வாழ்க்கை முறை. மிக அடிப்படையானது என்னன்னா, பெண்ணார் ரீஜன்ல வந்து ஏன் அந்த அந்த ரொம்ப என்ன சொல்றது, அந்த பிராஜெக்ட் ரொம்ப இனிமையான இயற்கையான அந்த புல் வளர்ந்து அதுல வந்து தண்ணி பட்டு எதிரொலிச்சுட்டு இருக்கிற அந்த நிலப்பரப்பு ஏன் அழிச்சுது அப்படின்னு சொன்னா, அது அடுத்த கட்டத்துல வந்த மனிதன் வந்து அதை வேற பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டான், தனக்காக யூஸ் பண்ண தொடங்கிட்டான். அந்த இடத்த அவன் ஒரு அங்குல நிலத்தை கூட வந்து விட்டு வைக்கல, கொஞ்சம் விட்டு வச்சான்னா வேற யூஸுக்காக வந்து அதை விட்டு வச்சான். இந்த மாதிரியான மனிதன் அல்ல மலையில வாழ்ந்த மனிதன் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். அந்த மனிதர்கள் வந்து வேறு விதமானவர்கள், மலைகள்ல வாழ்ந்தவங்க. ஒரு நாளும் வந்து இந்த பிளைன்ஸ்ல இருந்த இந்த பேராசை, இந்த வெறி எல்லாத்தையும் கட்டி ஆண்டு அடக்கி ஆளணும் அப்படிங்கிறது வந்து அவங்க இல்லாதவங்க சுத்தமா. நாம பார்த்துருக்கோம், இங்க பார்த்துருக்கோம் எல்லாம் கோர்ட்டை போய் பாருங்க, ஹைகோர்ட்டு, பழைய பில்டிங்ல இருந்து எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா தேக்கு, ஈட்டி, பெரிய பணக்காரங்க வந்து அப்படியே சந்தனத்துல கூட கட்டுறாங்க எல்லாம் சொல்றாங்க. நான் பார்த்தது இல்லை, யாராவது பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி கட்டுறாங்க. ஆனா மலைகள்ல வாழ்ந்த பழங்குடி மக்கள் வந்து மூங்கிலையும் நாணலையும் தவிர வேற எதுலையுமே அவங்க வந்து வீடு கட்ட மாட்டாங்க. பக்கத்துல ஈட்டி மரம் இருக்கு, கூடலூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது சொன்னாதான் தெரியுது, ஈட்டி மரம் இருக்கு, தேக்கு இருக்கு, எடுத்து ஒரு நாளும் கட்டினதா கேள்விப்பட்டதே கிடையாது. நம்ம ஒரு வீடு கட்டிக்கலாம், ஒரு கட்டல் செஞ்சுக்கலாம், ஒரு மரத்தை வளர்த்துனதா கிடையவே கிடையாது. அவங்க வந்து ஏன் மூங்கில பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, மூங்கில் திருப்பி வளரும், அதுக்காக. நானால ஏன் பயன்படுத்துறாங்கன்னா திருப்பி வளரும். சீமாருக்கு வந்து ஒரு புல்ல வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த புல் என்ன அப்படின்னா எந்த விலங்குமே சாப்பிடாதான், அதுக்கு பேரே வந்து சீமாத்து புல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த சீமாத்து புல்ல ஒரு சின்ன இது இருக்கு, அந்த சீமாத்து புல்ல வந்து ஜனங்க வந்து எடுத்து கூரைக்கு பயன்படுத்துவாங்க, மீதி இருக்கிற புல்ல வந்து கீழே கொண்டு வந்து சீமாருக்கு வந்து வைப்பாங்க. இப்ப நம்ம வனத்துறை வந்து அப்படியே கங்கணம் கட்டிட்டு இருக்கல, காட்டை காப்பாத்திட்டணும், ஒரு இதை கூட ஒழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சீமாத்து புல்ல வந்து மக்கள் எடுக்கிறத வந்து தடை பண்ணிடுச்சு. தடை பண்ணோன்னா மக்கள் வந்து சீமாத்துக்குள்ள அறுக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. சரி, நம்ம நினைச்ச காடு இங்க வந்து சீமாத்துக்குள்ள கூட தடுத்துட்டாங்க, மரம் வெட்டுறது எல்லாத்தையும் தடுத்து, வேட்டைக்கிட்ட எல்லாம் தடுத்த மாதிரி சீமாத்துக்குள்ள கூட தடுத்துட்டாங்க. நீ காடு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 80-90 இடத்துல சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த புல்லு இருந்தா சீக்கிரமா தீ பரவும். அதனால பழங்குடி மக்கள் வந்து அந்த புல்லை அறுக்க முடியல, ஏதாவது காரணத்தினால அதை வந்து யூஸ் பண்ண முடியலன்னா தாங்களே தீ வைப்பாங்க. இப்ப அந்த புல்லை வெட்டுறதை தடுத்து, அந்த புல்லை வந்து எந்த விலங்கும் சாப்பிடாது, ஆனா அது தானா வளர்ந்துதான் நிக்குது. அதை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். காட்டை காப்பாத்துறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் நடவடிக்கை அதை தடை பண்ண உடனே என்னன்னா, ஒவ்வொரு ஃபாரஸ்ட் ஃபயர்லயும் 80 ஏக்கர் 90 ஏக்கர் காடு வந்து அழியுது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் சத்தியமங்கலத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. எங்களை வந்து அதை வெட்டுறதுக்கு அனுமதிங்கன்னு சொல்றாங்க, என்னென்னமோ நியாயங்கள் எல்லாம் சொல்றாங்க. நம்ம அதை வந்து பின்னாடி நம்ம வந்து ஏன் பணத்துறை அதை தடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். டைம் அனுபவிச்சா வந்து பேசலாம். இப்போ இந்த மாதிரி அது அந்த பேலன்சிங் ஆக்டுங்கிறது தான் பழங்குடி மக்களுடைய. அவன் வந்து உன்னை வெட்டுறான் அப்படின்னு சொன்னா ஒரு காரணத்துடைய ஒரு 2000, 3000, 4000 வருஷம் அனுபவத்திலிருந்து அது வந்து வருது. மூங்கில ஏன் வெட்டுறான்னா அது திருப்பி வளரும். ஒரு மூங்கில வந்து வெட்டணும். 40 வருஷம் வந்து ஒரு மூங்கில வந்து வளர்ந்த மூங்கில வந்து வெட்டல அப்படின்னா குருத்துகள் வராது, என்டையர் மூங்கில் குதிரும் வந்து காஞ்சி போயிடும். இன்னைக்கு வந்து அதை தான் காரணமா சொல்றாங்க. யானைகள் வெளியே வரக்கு என்ன காரணம்னா, பழங்குடி மக்கள் மூங்கில் வெட்டுறதை வந்து தடை பண்ணிடுச்சு வனத்துறை. அது அப்படியே போகுது அப்படின்னா யானை வந்து அடுத்த கட்டமா எங்க வரும், அதை தேடிட்டு தான் வருது. கீழே வாழையும் கரும்பையும் சாப்பிட்டு பழகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாயிருது. இத்தனை நாள் ஏன் நம்ம இதை தின்னுட்டு இருந்தோம், இவ்வளவு நல்ல சாப்பாடு. காலையில வந்து பெட்டி கடைக்காரங்க அந்த தடாகம் அந்த ஏரியாலலாம் பெட்டி கடைக்காரங்க வந்து அந்த கதவை திறந்து வைக்கல அப்படின்னு சொன்னா யாரை வந்து கடையை உடச்சிடும், ஒரு முள்ள போட்டு அந்த வாழைத்தாரை எடுத்து போகும். அதே மாதிரி அந்த தாளவாடி வழியா போறவங்க
டிரைவர்ஸ்லாம் லாரி டிரைவர்கள்லாம் போகும்போதே கரும்பு வாங்கிட்டு போவாங்க. வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அங்க வந்து கொடுக்கறத கொடுத்துட்டு அடுத்த இதுக்கு போனா யானை நிற்கும். அப்புறம் யானையே கொடுத்து அதை வாங்கிட்டு அது போயிடும். அந்த மாதிரி வந்து எழுத போடாத புதுசு புதுசா நிறைய விதிகள்லாம் வந்து இந்த மாதிரி கன்சர்வேஷனால வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. என்ன நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அந்த காடுகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை தான் அந்த காடுகளை வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்காக வந்து காப்பாற்றி வச்சுட்டு இருக்கு. இது எது வரைக்கும் நடந்தது? ஆனா கீழே இருந்த சமவெளிக்காரன் வந்து ஒரு நாளும் பரவாயில்ல இந்த மக்கள் எல்லாம் காட்டை பாதுகாக்கிறாங்க அப்படியே விட்டுலாம் இருக்கவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருந்தான். வயநாடு முழுக்க சமணம் வந்துச்சு. கொங்கு நாடு முழுக்க வந்து சைவமும் வைணவமும் தொடர்ந்து மலைகள் மேல போவதற்கான வேலைகள் செஞ்சுட்டே இருந்தாங்க. மிகப்பெரிய பெருவழிகள் வந்து இருந்தது, தந்தங்கள் இருந்துச்சு. அசீரியால, பழைய அசீரியால ஒரு கோயில்ல வந்து கிடைச்ச தேக்கு வந்து மாபர் தேக்கம். அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேடு நடந்துட்டே தான் இருந்தது. அங்க கிடைக்கிற கற்கள்ல இருந்து, யானை தந்தங்கள்ல இருந்து, மிளகுல இருந்து ட்ரேடு நடந்துட்டே இருந்தது. ஆனா என்னன்னா, நம்ம சமவெளி அரசுகளுக்கு வந்து ஒட்டு மொத்தமா வந்து அந்த நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளை வந்து அடிச்சு நொறுக்கி பிஸ் ஆகி எல்லாத்தையும் வந்து தங்கமா வந்து ஜோப்ல போட்டுக்கணும்னு ஆசை இருந்தா கூட அதுக்கான அவங்களுக்கான அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் தேவை, அந்த விஷயங்கள்ல வந்து குறைபாடு இருந்ததுனால அது வந்து நின்று இருந்தது. ஆனா அதை வந்து இவங்களே மாத்தி இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல டெவலப்மெண்ட் வந்திருக்கு, மாத்தி இருப்பாங்க. அதுக்குள்ள விளக்காரம் தான். பிரிட்டிஷர்ஸ் இங்க வந்த பின்னாடி தான் வந்து காடுகள் மேல மிகப்பெரிய கற்பனைக்கு எட்டாத மாபெரும் தாக்குதல் நடந்தது. அந்த காலனி ஆதிக்க காலகட்டங்கள் தான். வெள்ளக்காரன் வந்து யாரு அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே தங்களுடைய நாடுகள்ல வந்து ஈவிரக்கம் இல்லாம காடுகளையும், காடுகள் மேல பழங்குடி மக்களா இருந்தாலும் சரி, ஏழை மக்களா இருந்தாலும் சரி, அதை வந்து அழிச்சு நொறுக்கி வந்து நாசமாக்கினாங்க. ஜெர்மனியில வந்து சொல்லுவாங்க மரத்திருட்டு சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, கிராமத்துக்கு வந்து பொதுவா இருக்கும் காடுகள் வந்து கிராமங்களுக்கு வந்து பொதுவா இருக்கும். மக்கள் அங்க போய் மரத்து துண்டுகள்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அதை வந்து ஓகே நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அப்போ பிரிட்டிஷ்காரங்க ஒரு 2 or 3 minutes நான் வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ அந்த பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து மலைகள் முழுக்க வந்து இயற்கையா இருந்த காடுகளுடைய இயற்கை சமநிலையை அழிச்சு அந்த இடத்துல தேக்கு, ரப்பரு, தேயிலை போட்டு சர்வநாசம் பண்ணாங்க. மீதி இருக்கிற இடத்த வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டா ஒதுக்கி வச்சாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா என்னன்னா, ஏகாதிபத்தியத்துடைய தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகள். ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற மக்களை வந்து ஈரக்கம் இல்லாம வந்து வெளியே தூக்கி போட்டா அந்த எவிக்ஷன் வந்து இன்னைக்கு வரையும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு, கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நீங்க வந்து மலைகளுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காலி செய்யப்பட்ட பாலஸ்தீன கிராமங்கள் மாதிரியான பகுதிகளை நீங்க வந்து பார்க்கலாம். நிறைய பாலஸ்தீன படங்கள்லாம் வந்து வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்த கிராமங்கள் வந்து இன்னும் இருக்கும். அந்த மாதிரியான பழங்குடி மக்கள் விரட்டப்பட்ட பகுதிகள், அவங்க பழங்குடி மக்கள் மட்டும் இல்லை, கீழே இருந்த மக்கள் எல்லாருமே அவங்க வணங்கின கோயில்கள், அவங்க இருந்த குடியிருந்த இடம், அம்மி, இப்படி எல்லாத்தையும் வந்து மலை மேல வந்து பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ஆக்ட் படி அவங்க வந்து வெளியேற்றாங்க. ஏன்னா அது முழுக்க ஏகாதிபத்திய நலன்களுக்காக அந்த ஃபாரஸ்ட் வந்து ரிசர்வ் செய்யப்பட்டது. வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு வந்து எந்த விதமான நஷ்டஈடு வந்து கொடுக்கப்படல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து செங்கல் சூழலையும் பதைப்பட்டு இருக்காங்க. ஆனா வெளியேற்றின அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, காடுகள்ல ரோடு போட்டு டன்னா மரங்களை வெட்டி கொண்டு போச்சு. அந்த ரோடுகளுக்கு பேர் வந்து கூப் ரோடுன்னு சொல்லுவாங்க. மலைகள்ல எல்லா இடங்கள்லயும் வந்து கூப் ரோடு இருந்துச்சு. இப்படி வந்து இந்த பிரிட்டிஷ் அரசு வந்து காடுகளை பயங்கரமா வந்து காப்பாத்துச்சு. அந்த லெகசியை வந்து அப்படியே நம்மளுடைய அரசும் கண்டினியூ பண்ணுச்சு. அதே ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்ல போனா சுதந்திரத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது. காட்டுக்கு சம்பந்தமே இல்லாத பல பஞ்சாயத்துகள் வந்து காடுகளுக்குள்ள கொண்டு வந்தாங்க. எக்கச்சக்கமான மக்கள் வந்து உள்நாட்டு அகதிகளா வந்து மாற்றப்பட்டாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்டா மாறிடுச்சுன்னா ஃபாரஸ்ட்காரங்க அங்க போய் குடியிருந்தா அங்க போய் குடியிருக்கும். தங்களுடைய வாழ்க்கையை வந்து இழந்தாங்க, தங்களுடைய விவசாயத்தை வந்து இழந்தாங்க, கல்வியை இழந்தாங்க, தங்களுடைய காடு சார்ந்த அறிவை வந்து இழந்தாங்க. அவங்க இழந்தது மூலமா இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய சமூகமும் எக்கச்சக்கமான பொக்கிஷமா இருக்கிற ஆந்திரபாலஜி அறிஞர்களுக்கு தேவைப்படுற எத்தனையோ விஷயங்கள் வந்து இழந்தது. அப்புறம் இன்னைக்கு காடுகள் மேல மிச்ச மீதி இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது மேல நடத்தப்பட்டிருக்கிற கடைசி தாக்குதல் தான் இந்த புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகம் வந்து ஓப்பனா வருது. என்னன்னா, போர் ஜோன், பஃபர் ஜோன் 2 பிரிச்சிருக்காங்க. போர் ஜோன்ல மக்கள் வாழவே கூடாது.
பஃபர் ஜோன்ல இருக்கிற பஃபர் ஜோன் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற பகுதி. பஃபர் ஜோன்ல இருக்கிற மக்கள் வந்து வனத்துறை சொல்ற பொருளை தான் வந்து எதைத்தான் விவசாயம் பண்ணணும். நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரண்ட் கனெக்ஷன் வேணும்னாலும் வனத்துறையிடையே பர்மிஷன் வாங்கி பல்வேறு கட்டுப்பாடுகள் தான் வந்து இது வந்திருக்கு. இது வந்து ஒரு இறுதி தாக்குதல். ஒவ்வொரு பஃபர் ஜோன்லயும் 2-3 லட்சம் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்புல 5% புலிகள் காப்பகமா மாத்த போறாங்க. மொத்த புலியோட எண்ணிக்கை என்னன்னா 1500. இது வந்து நடக்குது. ஆனா இது புலியை காப்பாத்துறதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஆயிரக்கணக்கான உதாரணம். ப்ராஜெக்ட் டைகர் வந்து 71 தொடங்குது. 71 தொடங்கும் போது 1600 700 புலி இருந்துச்சாமா, பல கோடி ரூபாய் என்னென்னமோ இது இந்திரா காந்தி பச்சை எல்லாமே 20 வருஷம் கழிச்சு பயங்கர திறன் வாய்ந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் புலியோட எண்ணிக்கை 1500 குறைஞ்சிச்சு. புலிகள் காப்பகத்துல இதான் நடக்க போகுது. அரசாங்கத்துக்கு என்ன வேணும்னா அங்க வந்து மினரல்ஸ் இருக்கு வேணும், எக்கோ டூரிசம் இருக்குது வேணும், வர்றவனுக்கு வந்து டான்ஸ் ஆடி காட்டுறதுக்கும் வாழைப்பழம் வீசுறதுக்கும் ஒரு சில ட்ரைப்ஸ் அங்க இருந்தா போதும், இவனுக்கு அடிமை வேலை செய்யணும் ட்ரைப்ஸ் இருந்தா போதும். மற்றபடி காடு வந்து கிளியரா மனிதர்கள் இல்லாம தன்னோட கையில இருந்துச்சுன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த முடியும். எக்கோ டூரிசம் அப்படின்னு சொன்னா ஃபாரின்ல இருந்து வர்ற மூளைச்சலவை செய்யப்பட்ட மக்கள், காடுனா காடு அந்த மனுஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஞ்ஞானத்துக்கும் இயற்கைக்கும் மாறான கருத்துடைய மக்கள். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால வந்து பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை வந்து தொடர்ந்து பறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இதுக்கும் வனங்களை பாதுகாக்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. உண்மையிலே வனங்களை தொடர்ந்து ஏகாதிபத்தியத்துக்கு தகுந்த மிக இன்னும் கூர்மையா பயன்படுத்திருக்கலாம். நான் வந்து பிஸிக்கா இருப்பேன். நான் இதோட வந்து நிறுத்திக்கிறேன். ஏற்கனவே நிறைய டைம் வந்து நான் எடுத்துட்டாங்க. இருவருடைய பேச்சை பற்றி நீங்க வந்து கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செய்து கேள்வி கேட்கலாம். Be brief your question and brief the answer. என் பேர் சங்கரநாராயணன், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவன். ஒரிசாவில் என்ஜினியரா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டரா தொழில் பண்றேன். ப்ரொஃபசர் சீனிவாசன் சொன்னாலே சிவில் இன்ஜினியர்ஸ் பார்த்து கற்றுக்குவாங்க அப்படின்னு. சிவில் இன்ஜினியர்னு சொல்ல முடியாது, நாங்கள் வந்து அன்சிவிலைஸ்ட் பீப்புள். நாங்கள் உங்க மலையில வந்து மரமும் மண்ணும் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா குவாரிக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதில்லை, அடுத்தது சார் சொன்னாங்க இந்த பழங்குடி மக்களுடைய பண்பாடு இதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. 4 மணி நேரம் போக வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சமீபத்துல சுக்மா மாவட்டத்துல இந்த கலெக்டர் கூட்டிட்டு வந்தாரு டாக்டர் பி டி சர்மா. அவர் வந்த தூரம் கிட்டத்தட்ட 2 நாள் நடந்தாங்க. அவ்வளவு காடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தண்டகாரண்யா. அங்க வந்து இப்ப வந்து இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு அப்புறம் இப்ப நடக்கிற ஆதிக்கத்துல முக்கியமான காரணம், அங்க அழிக்கப்படுறதுக்கு காரணம் MOU ஈஸ்ட் வர்சஸ் மாவோயிஸ்ட். அதுதான் இப்ப அங்க நடக்கிற சண்டை. நன்றி, வணக்கம். Any other questions, please? ஐயா, என்னுடைய பேர் இளங்கோவன், புதுச்சேரியில் இருக்கிறேன். சீனிவாசன், ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இந்த வெள்ளூர் ஹில்ஸ் ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்டை வந்து இந்த 5 ஆண்டுகளாக செய்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து ஆவணப்படுத்திருக்கீங்களா? அதாவது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் வந்து பவர் பாயிண்டில் போடுற மாதிரி அதை வந்து எழுதி ஆவணப்படுத்தி ஒரு படமாகவும் எடுத்து செய்யணும் அப்படின்னு கோரிக்கை செய்திருந்தால் செய்யுங்க. அப்படி செஞ்சிருக்கீங்களா? என்ன 5 வருடமாக தான் இந்த ஃபீல்டில் ஃபுல்லாக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 5 வருடத்துக்கு முன்னாடி 1996 இருந்து இந்த 256 மலைக்குன்றுகளையும் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. என்ன கண்டிஷன் இருக்குது அப்போ அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணியாச்சு. மொத்தம் ஒரு 13 வீடியோ கேசட் 3 மணி நேரத்துக்கு வர மாதிரி மொத்த மலைகளும் டாக்குமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதையும் படக்காட்சிகமாகவும் வீடியோவாகவும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ தட் மக்கள் எதிர்காலத்தில் வரக்கூடியவங்களுக்கு வந்து வித்தியாசம் ஈஸியாக 10 வருஷத்துக்குள்ள எவ்வளோ மாற்றங்கள் வந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து மக்களே வந்து திரும்பி காட்டுக்குள்ள போய் அவங்களே பாதுகாக்க முடியும். நம்மளாம் நீங்களும் நானும் போக வேண்டாம். ஃபாரஸ்ட் கார்டு எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் ஆகி வேலூர் வருவார். அவருக்கு மலையில் எந்த மூலையில் எப்படி போகணும் கூட தெரியாது. அவர் போய் எந்த வகையான காடை காப்பாற்ற முடியும் உண்மையாக தெரியாது. 5000 ஹெக்டருக்கு ஒரு ஆள் அவருக்கு கடைச்சி போயிட்டு வரவே இந்த சைடு மரத்தை வெட்டி அடுப்பு வச்சு முடிச்சுட்டு போவாங்க. ஸோ அவரை ஒருத்தரால போய் காடை அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. ஸோ பொதுமக்கள் நினைச்சு அவங்க நம்மளோட காடு நம்ம காடு நல்லா இருந்தால் தான் நீர்வளம் பெருகும்,
நம்ம மழை கிடைக்கும், நல்ல விவசாயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சாவே போதும். அதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் நிறைய பண்ணியிருக்கோம். பாதி மலை வரைக்கும் நான் ஏறி போனேன், அது மாதிரி ஏற மாட்டேங்க திரும்பி பார்த்துட்டேன். பிளானிங் இது போயிருக்கோம் பார்க்கறதுக்கு. சீன் திஸ் ஒர்க், சீனிங் க்ரோ. ஆக்சுவலாக வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு புதுவிதமான ஒரு இதை பார்த்த நிகழ்ச்சி. அதாவது நம்ம ஷூக்குள்ளார சாக்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி சாக்ஸ் உருவாக்குறாங்க. பெரிய சாக்ஸ், ஒரு 8 அடி 10 அடி நீளம், ஒரு அடி அகலம், காட்டனில் உருவாக்குறாங்க. அந்த சாக்ஸுக்குள்ளாரே வந்து எரு, மண், அப்புறம் விதைகள் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளாரே ரப்பிடுறாங்க. கொண்டு போயிட்டு அந்த சாக்ஸ் அப்படியே கொண்டு போய் மழை வர்றதுக்கு முந்தி மலை மேலே போட்டு வந்துடுறாங்க. அப்போ அதுலேருந்தே அப்படியே ஜெர்மினேஷன் ஆகிட்டு அந்த சாக்ஸ் வந்து காட்டன் இருக்கிறதால, பருத்தி இருக்கிறதால அப்படியே வந்து கம்போஸ்ட் ஆகிடுது. செடிகள் அப்படியே நிறைந்து இருக்கு. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த முள்ளம்பட்டி வந்து இந்த பணப்பட்டி, அது ஸ்தானத்தில் நீங்கள் கலக்குறீங்க. ஸ்தானத்தோட கொஞ்சம் அந்த கரையான் கொத்துலேருந்து எடுக்கிற மண் அது கொஞ்சம் எடுத்து கூட சேர்த்து போட்டிங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லபடியாக வளரும். மற்றவங்கள நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை அது கலந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். டெர்மைட் சாயில் ப்ளஸ் கவுடன் மிக்சர் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது. அதை பற்றி வந்து கூட பேசிக்கலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாருன்னா கடைசியாக ஒரு கேள்வி. இதான் அங்கே இருக்குது. மைக்கு பற்றி எல்லாருக்கும் கேட்கும், அதுக்காக வேற ஒன்று. கோகனட் கயிறை வந்து தண்ணீரில் போட்டுட்டு கொஞ்சம் பகுதியை செடிகள் பகுதியில் சொன்னால் தண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகிடும் அல்லது சேர்ந்து ஈரப்பதம் தண்ணீரில் நிறைஞ்ச பகுதியை வந்து இப்படி இந்த பக்கம் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் சார். அதாவது ஸ்லோ உங்களுக்கு கேபிலரி ஆக்ஷன் மாதிரி வந்து அந்த அப்சார்ப்ஷன் வந்து தேவை. இது வந்து சிஎஸ்ஆர், அதாவது சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் வார்தால குதிரையுடைய கழிவும் செம்மண்ணும் கலந்து அதுலேருந்து பைப்பு உருவாக்கி அந்த பழுப்புகளை வந்து நீங்கள் இதில் வச்சு பேர்ன் பண்ணும்போது கில்ல மண்ணா நல்லா பதமாயிடும். அதே நேரத்தில் சின்ன சின்ன தொலை வரும். ஏன்னா குதிரையுடைய சாணத்தில் வந்து ஹோல் ஃபைபர்ஸ் வரும். அப்போ அதில் சிறு சிறு தொலைகள் வரும். அந்த பழுப்பு மூலயமா கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்மகிட்ட கோகனட் ஃபைபர் இல்லை. கயர் வந்து நம்ம தண்ணீர் கயரோட ஒரு பகுதியை வந்து வெளியில் அது காய்ச்ச பகுதியாக இருக்கும். தண்ணீரில் இருக்கிற பகுதியில் தண்ணீர் வந்து இந்த கயருடைய டிரான்ஸ்மிட் ஆனால் தான் மற்ற பகுதி. அதுதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு கேபிலரி ஆக்ஷன்ல ஒர்க் ஆயிருக்கு. That's what he says. It's been proved. ஒரு டிஃபரன்ஸ் சிச்சுவேஷன்ஸ் தான். முள்ளோடி சார், மலைவாழ் பழங்குடி மக்கள் தான் மலைக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்க. விளக்கமா சொல்ல முடியாது சார். விளக்கமா சொன்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, இவங்க கிட்ட கேட்பாங்க ஐயான்னுவாங்க. அப்படி கை என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை முறைதான். யாருடைய வாழ்க்கை முறை வனங்களை அழிக்குது, யாருடைய வாழ்க்கை முறை வனங்களை பாதுகாக்குது. மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து வனங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு தகுந்ததா இந்த சிஸ்டம். அவங்க பழங்குடிகளாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து நீங்க வந்து செங்கல் சூளையில வேலைக்கு வச்சீங்க அப்படின்னு சொன்னா கொத்தடிமையா வச்சீங்கன்னா பனை மரத்தை வெட்டி தான் இருக்கும். அது இல்லை, அவங்களுடைய வனத்துல அவங்க அந்த வனங்களுக்கு சொந்தக்காரங்க. அவங்க நிம்மதியா வாழ விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த வனம் வந்து பெருகும். இதை வந்து இன்னைக்கு அரசாங்கமும் புரிஞ்சுட்டு இருக்கு. வன உரிமை சட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. வன உரிமை சட்டம் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி என்ஜிஓக்கள் வந்து நிறைய வழக்குகள் போடுறாங்க, பழைய ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ். சுப்ரீம் கோர்ட்ல வந்து மத்திய அரசு வந்து நேரடியாக ஒத்துக்கிச்சு வனங்குடி மக்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று அநீதி வந்து இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அநீதியோட விளைவு தான் இன்னைக்கு வந்து வனங்கள் வந்து மாஃபியாக்கள் கையில போயிருக்கு, சுரங்க போயிருக்கு, அந்த மக்களுடைய மொழிகள் அழிஞ்சிருக்கு. அது விடுங்க, நம்மளோட ஆறுகள் மழை குறைஞ்சு போனது எல்லாத்துக்குமே. அது அவங்க கையில ஃபாரஸ்ட் இருக்கிற வரைக்கும் நாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வரவே இல்லை. காட்டை வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஆட்கள் வனத்துறை இந்த மாதிரி என்ஜிஓக்கள் இவங்கெல்லாம் எடுத்த பின்னாடி தான் காடு அழிஞ்சு போச்சு. திருப்பியும் அந்த மக்கள் கிட்ட அதை ஒப்படைக்கணும். அது மேல அவங்களுடைய உரிமையை வந்து அங்கீகரிக்கணும். அதுதான் வந்து வனங்கள் பாதுகாக்கப்படுறதுனால ஒரே வழி. முருகல் அவர் சொன்னது ஒரு காம்ப்ளிமெண்டான ஒரு விஷயம். எங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் நிறைய இந்த யானைகளுடைய பிரச்சனை பெருசாக பேசிட்டே இருக்காங்க. நிறைய கரும்பு காட்டு அடிச்சிருச்சு, வாழைத்தூப்பு அடிச்சிருச்சு, இதெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. அதுக்காக நிறைய கூட்டங்கள் எல்லா சந்தர்ப்பமும் இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, காட்டு பண்ணியை சொல்றதுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் கொடுங்க, துப்பாக்கி வாங்க. விவசாயிகள் கேட்டது, உங்க காட்டுப்பண்ணி உங்களுக்குள்ள இருந்து உங்க காட்டுக்குள்ளே இருக்கட்டும், என் தோட்டத்தில் வரும்போது எனக்கு அது பெஸ்ட், நான் சொல்றது சுடுவதற்கு எனக்கு லைசன்ஸ் வேணும், துப்பாக்கி வாங்கி வச்சு சுடுவது லைசன்ஸ் வேணும், பர்மிஷன் கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு
லாஜிக்கலா சரியாக இருக்கலாம். ஆனா திரும்ப ஆழமா யோசிக்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சது. பழங்குடி மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அதே காட்டுக்குள்ள விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இதே பிரச்சனை, யானை அங்க போயிருக்கு, காட்டுப்பண்ணி போயிருக்கு, மான் போயிருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவன் அதை பெஸ்டா பார்க்கவே இல்லை. கீழ இருந்து போன அத்தனை விவசாயம் பெஸ்டா பார்க்கல. செல்வம் சார், அது வந்து சென்னையில மாங்காய் திருட போன சிறுவனை ஒரு மனிதனே பண்ணிட்டாங்க. நம்ம எப்படி அதை பார்த்துக்கிட்டு எப்படி அதோட இணைஞ்சு வாழ போறோம் அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம்.